நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கனோட டாப்பிங்கில் சாஸ் மைனோஸை விட சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான சாசேஜ் தான் செய்ய போகிறோம். வாங்க டக்குன்னு ரெசிபிக்குள்ளே போயிடலாம். பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், பூண்டு, மூணே இன்க்ரீடியண்ட்டு தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொதித்ததுமே பூண்டை போட்டுடலாம். பூண்டு போட்ட உடனே பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு பெரிய வெங்காயமும் கலர் மாறினதுக்கப்புறமா பச்சை மிளகாயை போட்டுடலாம். பச்சை மிளகாய் எப்படின்னா உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு நீளமாக கீறி விட்டு போடணும். அதோட தோலெல்லாம் லூஸ் ஆகணும் எண்ணெயில் வதங்கும் போது. வதங்கினதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பும் பெப்பரும் போட்டுக்கலாம். உப்பும் பெப்பரும் நல்லா காயோட வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி வந்துட்டு நல்லா ஒரு 3/4 டம்ளர் 1/2 டம்ளர் பதத்துக்கு வர மாதிரி கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த காயில் இருக்க எசன்ஸு, பெப்பர், உப்பு எல்லாமே தண்ணியோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும். அந்த டைமில் ஒரு சீஸை எடுத்து அப்படியே படுக்க வைங்க. அதில் இதுதான் இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ எனக்கு ஒரு சீஸ் போதுங்கிறனால, ஃப்ளேவர் இது போதுங்கிறனால நான் ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் 2 சீஸ் கூட போடலாம். இனியுமே உங்களுக்கு அந்த ஃப்ளேவரை வந்துட்டு அதிகப்படுத்தும். நீங்கள் மைனோஸ் சாப்பிட்றீங்கள, அதுக்கு பதிலாக ஒரு நாள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக இதான் செய்வீங்க. கடையில் போய் மைனோஸ் வாங்கணும்னு யோசிக்கவே மாட்டீங்க. ட்ரஸ்ட் மீ. மேக்ஸிமம் 5 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த டிஷ் செய்யறக்கே. இப்போ நல்லா அந்த சீஸ் வந்துட்டு தண்ணியோட மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இதுவும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான். நீங்கள் இப்போ அதை கலக்கி விட்டு எடுத்து பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ திக்காக அந்த டெக்ஸ்சர் மாறி இருக்கு அப்படின்னு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் வீட்டில் சாஸோ மைனோஸோ தீந்துருச்சே, நம்ம வந்துட்டு சிக்கனுக்கு ஏதாவது தொட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டிஷ்னு கூட சொல்லலாம். அவங்க மட்டும் இல்லை, யார் வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். சிக்கனை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சாசேஜ் எடுத்து மேலே ஊற்றி அப்படியே எடுத்து நல்லா சாப்பிடுங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.